ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்னோவேட்டிவ் மாம். நாம் இன்னைக்கு ஒரு டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெசிபி பார்க்கலாம். முதல்ல அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரான் 1 kg க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா நான் ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது. அதை எடுத்து நீங்கள் அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வேணும்னா 3 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெருஞ்சீரகம், நட்சத்திர சோம்பு, பட்டை, கிராம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். இன்னும் இந்த கிரேவியை டேஸ்ட் ஆக்குறதுக்காக கொத்தமல்லி ஒரு 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் நல்ல மிளகு ஒரு 2 டீஸ்பூன் முழுசாக எடுத்திருக்கேன் ரெண்டுமே. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா மசாலாவையும் நாம் வறுத்து அரைக்க போகிறோம். பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஜீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் அதை நம்ம வதக்கி எடுக்கணும். இந்த டைமில் நாம் அந்த கொத்தமல்லி முழுது, அப்புறம் அந்த பெப்பர் நல்ல மிளகு வச்சுருக்கோம்ல முழுசு, அது ரெண்டையுமே அது கூட ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் மஞ்சள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், தக்காளி எல்லா மசாலா கிரேவிலையும் பண்ணுற மாதிரி இந்த அளவு நல்லா வதங்கியிருக்கணும். அப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 முழு வத்தல் எடுத்திருக்கேன், அது கூட கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் சூடானதும் கடுகு போடுங்க. அப்புறம் கடுகு போட்டுனதும் வத்தல், கருவேப்பிலை 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முதலே பண்ண மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் ஆனியனை வதக்கணும். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இனி நாம் என்ன பண்ணணும்னா நாம் எடுத்து வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சில்லி பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாம் சேர்த்து. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு கிரேவி வேணும்ல நிறைய, அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்தளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை திக்காக தான் வேணும்னா ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். சால்ட் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா கொதி வர்றது வரைக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணணும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இனி நாம் ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். எல்லா இறாலுமே போட்டு முடிச்சதும் நல்லா கிளறி விடுங்க மசாலாக்குள்ளே. 1 kg ப்ரானுக்கு இந்த அளவு மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் கூடுதல் ப்ரான் வச்சுருந்தீங்கன்னா இதோட கூட மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஒரு வாட்டி சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட் போடணும், கம்மியாக தான் இருக்குது. நான் அதனால் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இனி நாம் ஒரு மூடியால் கவர் பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் ப்ரான் நல்லா குக்காகி நமக்கு அந்த கிரேவி கூட மிக்ஸ் ஆகி டேஸ்டியாக வரது வரைக்கும் அதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இப்போ பாருங்கள் நல்லா குக்காக இருக்கும் ப்ரான். கிரேவி உங்களுக்கு இந்த அளவு வேண்டான்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணணும்.
அப்படி இல்லை இந்தளவு வேணும் கிரேவினா இதிலே ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ எனக்கு கிரேவி வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். ரைஸ் கூட எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கூட கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நான் இதை வந்து ஒரு மண் சட்டிக்கு மாற்றிட்டு அதை வந்து சர்வ் பண்ண போகிறேன். எனக்கு மண் சட்டி ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். அதில் வந்து ஊற்றும் போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல ரெசிபியோட சீக்கிரமே வரேன். டாடா, பை, see you.